Taste the Daily. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் 25 நாட்களாக குடிநீர் வழங்காத விடியா நகராட்சியை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் நகரின் 29, 31, 32 ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 25 நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை. மேலும் அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டி இரவில் அப்பகுதியினர் நகராட்சி அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதை கண்ட பொதுமக்கள் மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தராமல் இருப்பதுதான் ஸ்டாலின் மாடலா என விமர்சித்தனர். நல்லா தண்ணி கேட்டுங்கிறோம், தண்ணி வர மாட்டேங்குது. நாளைக்கு பண்டிகை நம்மளுது, பண்டிகைக்கு தண்ணி இல்லை, காவா எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, எதுவுமே சுத்தமாக இல்லை. நாளைக்கு நம்ம குர்பானி பண்ணுறோம், ரத்தம் எல்லாம் ரோட்டில் போகும். காவா எடுக்கிறதுக்கு 25 ஒரு மாதமாக காவா எடுக்கிறதுக்கு வரல. 4 கல்வெட்டு போயிட்டுக்குது, வரத்துக்கு வழி இல்லை. கம்பி தெரியுது, மொத்தமாக மூடி வச்சுக்கிறாங்க. நகராட்சி சிறுபான்மை மக்களுக்கு ஓட்டு மட்டமாக யூஸ் பண்ணுறாங்க. நகராட்சி இதுக்கு தண்ணி. திருவள்ளூர் மாவட்டம் அப்பேடு அருகே கிணற்றுக்குள் தவறி விழுந்த மகனை காப்பாற்ற முயன்ற தந்தை பரிதாபமாக உயிரிழந்தார். முதுகுர் பகுதியைச் சேர்ந்த ஜோதி என்பவர் தனது வீட்டு மனையில் மகன் சந்தோஷ்குமாருடன் உரிய அனுமதியின்றி கிணறு தோண்டியுள்ளார். அப்போது திடீரென சந்தோஷ்குமார் தவறி கிணற்றுக்குள் விழும்போது அவரை காப்பாற்ற ஜோதி முயன்றுள்ளார். இதில் இருவரும் தவறி கிணற்றுக்குள் விழுந்த நிலையில் ஜோதி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் படுகாயமடைந்த சந்தோஷ்குமார் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பிச்சனூர்பேட்டை பகுதியில் கடந்த சில நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இது தொடர்பாக அரசு அதிகாரிகளிடம் பலமுறை முறையிட்டும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் திடீரென காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு மக்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்குவதில் மெத்தனமாக இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வல்லம் ஊராட்சி திருப்போரூர் கூட்டு சாலையில் பழுதான உயர்கோபுர மின்விளக்குகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடந்த 2012ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட மின்விளக்குகள் விடிய அரசின் மின்வெட்டு வாரியத்தின் தொடர் அலட்சியத்தால் தற்போது பராமரிப்பு இன்றி பழுதாகி இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த உயர்கோபுர மின் விளக்கு எரியாததால் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே பழுதான மின் விளக்குகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே முட்புதர்கள் வளர்ந்து பாழடைந்து காணப்படும் பேருந்து நிறுத்தத்தால் பயணிகள் பீதியடைந்துள்ளனர். இருசாலக்குப்பத்தில் பேருந்து நிழற்குடையை விடிய அரசு முறையாக பராமரிக்காமல் அலட்சியமாக விட்டதால் அப்பேருந்து நிழற்குடை முற்றிலும் சிதலமடைந்து இடிந்து விழும் நிலையில் உள்ளது. மேலும் அங்கு முட்புதர்கள் வளர்ந்து விஷஜந்துக்கள் நடமாட்டம் உள்ள பேருந்து நிறுத்தமாக மாறியுள்ளது. மேலும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் ஸ்டிக்கர் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மீன்பிடி பகுதியில் ஸ்டாலின் மாடல் அரசின் மீன்வளத்துறை உதவி இயக்குநர் மற்றும் அவரது உதவியாளர்கள் படகுகளை பெயரளவுக்கு ஆய்வு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்துள்ளதால் சீனியப்பா தர்கா, வேதாளை மற்றும் மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் படகுகள் ஆய்வு செய்யப்பட்டன. அப்போது பதிவுச் சான்று, மீன்பிடி உரிமம் மற்றும் என்ஜினின் குதிரை திறன் உள்ளிட்ட பல விவரங்களை கடல் நீரில் கால் கூட நனையாமல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல அசம்பாவிதங்கள் நடைபெறுவது இதன் மூலம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. சாலை விரிவாக்க பணிகளுக்காக செங்கல்பட்டு முதல் வண்டலூர் வரை அகற்றப்பட்ட நிழற்குடைகளை மீண்டும் நிறுவாமல் இருப்பதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். சாலை விரிவாக்க பணிகள் முடிவுற்ற நிலையிலும் நிழற்குடைகள் அமைக்கப்படாததால் பொதுமக்கள் வெயில் மற்றும் மழைக்காலங்களில் கடும் பாதிப்புக்கு ஆளாகி வருகின்றனர். தற்போது பருவமழை துவங்கியுள்ள நிலையில் உடனடியாக அகற்றப்பட்ட பேருந்து நிறுத்த நிழற்குடைகளை ஸ்டாலின் மாடல் அரசின் மாவட்ட நிர்வாகம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.